அதிமுக பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்க சசிகலா ஒப்புக்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் அவரை பற்றிய சில தகவல்களை பார்க்கலாம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் பணியினை செய்ய தொடங்கியதே அக்கட்சியுடன் சசிகலாவுக்கு முதல் தொடர்பு. 1980களில் திரைப்பட ஒளிப்பதிவு நாடாக்களை வாடகைக்கு விடும் தொழிலை செய்து வந்த அவர் வெளிநாட்டு பயணம் ஒன்றிற்கு பிறகு திருமணம் மற்றும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் தொழிலை தொடங்கினார். அதிமுகவின் சார்பில் நடைபெறும் பொது நிகழ்வுகளை பதிவு செய்து தரும் வாய்ப்பை பெற்ற சசிகலா அதற்காக கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த செல்வி ஜெயலலிதாவை அடிக்கடி சந்திக்கும் வாய்ப்பை பெற்றார். இதனால் இருவரும் நெருங்கிய தோழிகளாயினர். 1987 அதிமுகவின் நிறுவனரும் தமிழகத்தின் அப்போதைய முதல்வருமான எம்ஜிஆரின் மறைவுக்கு பின்னர் தனி ஒருவராக இயக்கத்திலும் சொந்த வாழ்க்கையிலும் போராட்டத்தை நடத்தி வந்த ஜெயலலிதாவிற்கு உறுதுணையாக இருந்தார் சசிகலா. இதனால் அவர் மீது கூடுதல் அன்பு பாராட்டிய ஜெயலலிதா அவரை தனது போயஸ் தோட்ட இல்லத்திலேயே தங்குமாறு பணித்தார். 1988 போயஸ் தோட்ட இல்லத்தில் வசிக்க தொடங்கிய சசிகலாவை தனது உடன்பிறவா சகோதரி என அறிவித்தார் ஜெயலலிதா. அதுவே இன்று தமிழக அரசியல் களத்தில் சசிகலாவின் பெயர் முதன்மை பெறுவதற்கான தொடக்க புள்ளி. 1957 திருத்துறைப்பூண்டியை பூர்வீகமாக கொண்ட விவேகானந்தன் கிருஷ்ணவேணி தம்பதியரின் மகளாய் பிறந்தவர் சசிகலா. உடன் பிறந்தவர்கள் 5 பேர். 1973 மக்கள் தொடர்பு அதிகாரியாக இருந்த நடராஜனின் மனைவியானார். இந்த திருமணத்தை நடத்தி வைத்தவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் கருணாநிதி. அவசர நிலை அமலான போது மக்கள் தொடர்பு அதிகாரி பதவியை நடராஜன் இழக்கவே வருமானத்திற்காக ஒளிநாடாவை வாடகைக்கு விடும் தொழிலை தொடங்கினார் சசிகலா. வினோத் வீடியோ விஷன் எனும் அந்த நிறுவனத்திற்கு அதிமுகவின் பொதுக்கூட்டங்கள் உள்ளிட்ட நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்யும் வாய்ப்பை IAS அதிகாரி சந்திரலேகாவின் மூலம் பெற்றுத் தந்தார் சசிகலாவின் கணவர் நடராஜன். இதுதான் அவர் போயஸ் தோட்ட இல்லத்திற்குள் நுழைவதற்கும் ஜெயலலிதாவின் உற்ற தோழியாவதற்கும் காரணமாயிற்று. சசிகலாவை தனது சகோதரி என அறிவித்த ஜெயலலிதா முதல் முறையாக தமிழக முதலமைச்சராக பொறுப்பு வகித்த காலத்தில் சசிகலாவின் சகோதரி வனிதாமணியின் மகனான சுதாகரனை தனது வளர்ப்பு மகன் என்றும் அறிவித்து அவருக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பேத்தியை மனம் முடித்தும் வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஆட்சியை இழந்த போதும் பல்வேறு வழக்குகளை சந்தித்த போதும் ஜெயலலிதாவோடு இருந்தவர் சசிகலா. பல்வேறு காலகட்டத்திலும் தனக்கு துணையாக விளங்கிய சசிகலா மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களை 2011 கட்சியிலிருந்து நீக்குவதாக ஜெயலலிதா அறிவித்தார். சசிகலாவின் குடும்ப உறுப்பினர்கள் செய்த தவறே இதற்கு காரணமாக கூறப்பட்டது. இதனை அடுத்து போயஸ் தோட்டத்தை விட்டு வெளியேறிய சசிகலா 2012 மார்ச்சில் ஜெயலலிதாவிற்கு துணையாக இருப்பதே தனது லட்சியம் என்றும் அவருக்கு சிக்கல் தரும் வகையில் செயல்பட்ட குடும்பத்தினரோடு உறவு இல்லை என்றும் அறிவித்ததை அடுத்து கட்சியில் இணைத்துக் கொள்ளப்பட்டார். அன்றிலிருந்து ஜெயலலிதாவின் நிழலாக அவரோடு இருந்து வந்தார். தேர்தல் பரப்புரை கூட்டங்கள், தனிப்பட்ட செயல்பாடுகள் அத்துணையிலும் முதல்வராக இருந்தபோதும் இல்லாத போதும் ஜெயலலிதாவின் இணையாக விளங்கினார் சசிகலா. உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவை உடனிருந்து கவனித்துக் கொண்டார். ஜெயலலிதாவின் உடல் பொதுமக்கள் மற்றும் தலைவர்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த போது அருகில் சோகத்தோடு சசிகலா நின்றிருந்த காட்சி எம்ஜிஆர் மறைந்தபோது அவரது உடலின் அருகே ஜெயலலிதா நின்று கொண்டிருந்த காட்சியை அனைவருக்கும் நினைவுபடுத்தியது.